50-60 வருஷம் முன்னாடி வரைக்கும், ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் சொல்லலாம், ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபுட்டுக்குள்ளே தான் நம்ம இருந்தோம். ஆனால் ஆஃப்டர் குளோபலைசேஷன் எப்போ வந்து எல்லா உணவுகளும் எல்லோருக்கும்னு திறந்து விடப்பட்டுச்சோ, அதுக்கப்புறம் நம்மளோட என்டையர் உணவும் வந்து சுவை எல்லாமே அடிபட்டுருச்சு. எதுவும் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா வற்றல் அப்படின்னா எதில் வற்றல் போடுவோம் நம்ம? மீந்து போன அந்த காலத்தில் கொஞ்சம் காய்கறிகள் மீர்ந்துருச்சுன்னா அடுத்த பருவத்தில் கிடைக்குமான்னு தெரியாது, வறுமை இருந்தது. அந்த வற்றலை வைத்து சாப்பிட்ற அந்த அடுத்த உணவுக்கு வேணும்னு ஒரு காயை வச்சு வற்றல் வைத்து கொண்டாங்க. ஊறுகாய் அப்படிங்கிறது வந்து மீந்து போன, இதுக்கு மேலே அந்த பழம் கிடைக்காது, அதை திரும்ப கொஞ்ச நாள் வைத்திருக்கணும், நாள்பட்டு வைத்திருக்கணும், பயணத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கு அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வெங்கடேஷ் பட்டு எதெல்லாம் சொல்கிறாரோ அதுதான் நமக்கு ஊறுகாய், வெங்கடேஷ் பட்டு எதெல்லாம் சொல்கிறாரோ அதுதான் வற்றல். ஏன்னா நமக்கு வந்து வற்றலோ வடகமோ ஊறுகாயோ கூட்டோ காயோ எவ்ரிதிங் மாறிடுச்சு. அன்றைக்கு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் மாறிடுச்சு. அதே மாதிரி தான் அன்றைக்கி பார்த்தேன், நான் வரும்போது கீழே வந்து என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இதில் பார்த்தேன். மில்லட் காம்படிஷன் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓஹோ, இங்கே வந்து ஒரு ஹெல்த்தை பற்றி பேசுகிற இடத்துல மில்லட் உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது மகிழ்ச்சி. அதற்கு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் கூட. ஏன்னா ஒரு உடல் நலம் என்கிற சொல்லோடு சிறுதானியம் இணைந்ததில் பெருமகிழ்வு கொள்ளக்கூடிய கூட்டம் நாங்கள். ஏன்னா 2001-2களில் நான் வந்து அப்போ வந்து ஒரு உணவியல் துறையில் வேலை பார்த்து கொண்டு மருத்துவ பயிற்சியும் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னுடைய பிஹெச்டி முடித்தோடனே எனக்கு வந்து ஒரு உணவுத்துறையில் தான் வேலை கிடச்சிது. அங்கே தான் நான் உணவை பற்றி நிறைய கற்றுக்கொண்டது. அப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் CFTRIயில் பண்ணோம், மைசூரில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய உணவு ஆராய்ச்சி நிறுவனம். அங்கே தான் முதல்ல அங்கே எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் மலேஷி வந்து இப்படி கை நிறைய ஒரு தானியத்தை எடுத்து இப்படி காமிச்சார். இது என்னன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியல, அது ஒரு மில்லட்டுங்கிறது தெரியுதே ஒழிய என்ன தானியம்னு எனக்கு தெரியாது. நடந்தது 99 நினைக்கிறேன். அப்போ என்னப்பா நீ என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இதுதான்ப்பா திணை அரிசி அப்படின்னு காமிச்சார். ஏன் இது கொஞ்சம் மஞ்சள் நிறமாக இருக்குது தெரியுமான்னு கேட்டார். ஃபஸ்ட்டு பெங்காலின்னு நினைக்கிறேன் அவர். ஒரு மஞ்சள் நிறம் ஏன் இருக்குதுன்னு தெரியுமான்னு கேட்டார். அதுக்கும் எனக்கு ஆன்சர் தெரில. பிகாஸ் இட்ஸ் ஹேவிங் பீட்டா கரோட்டீன்ஸ். பீட்டா கரோட்டீன்ஸ், கரோட்டினாய்டோட ப்ரிகர்சர்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதில் கண்டிப்பாக கோல்டன் எல்லோ இருக்கும். நீங்கள் கேரட்டை கொண்டாடுறீங்க, பப்பாளியை கொண்டாடுறீங்க, ஆனால் திணை அரிசியை மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல எனக்கு சொன்னார். அப்போ நாங்கள் எங்களோட ஒர்க்கில் நாங்கள் வந்து லோ கிளைசிமிக் ஃபுட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது அந்த ஒர்க்கில் ஒரு இது வந்து மில்லட்ஸை பேஸ் பண்ணி கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவான உணவுகளை தயாரிக்கலாங்கிற ஒரு ஆராய்ச்சியில் இருக்கும்போது 2001 சென்னையில் ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் சிறுதானியம் வாங்க முடியும். பெரம்பூர் பக்கத்தில் ஒரு மார்க்கெட் உண்டு, அங்கே போனால் நான் போய் நின்ன உடனே அவர் நான் இதுக்கு தான் வரேன்னு தெரிஞ்சு அவர் டக்குன்னு சார் திணை வேணும் அப்படின்னா டக்குன்னு அந்த கடையில் இருக்கிறவர் எடுத்து கொடுத்துருவார். ஒரு தடவை போகும்போது அந்த கடைக்கார் இல்லை, வேறு யாரோ ஒரு பையன் உட்காந்துருக்குறான். நாங்கள் ஒரு 3-4 பேர் வேகமாக பொட்டலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற மாதிரி சூப்பர் மார்க்கெட் இல்லையா, எல்லாம் பலசர கடை தானே இருக்கும். யாரும் நான் வந்து திணை வேணும்னு ஒருத்தன் மட்டும் பக்கத்தில் வந்து சார் உங்களுக்கு குறிஞ்சி திணை வேணுமா, முல்லை திணையா, நெய்தலா, பாலையா அப்படின்னு நக்கலாக அவன் என்னை கிண்டல் செய்துட்டு அப்படி உள்ளே போகிறான். திணை என்றால் என்னவென்றே தெரியாமல் தான் 2001 இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கடையில் இருக்கிற இன்னொருத்தர் வந்து டக்குன்னு சொன்னார், அந்த லவ் பேர்ட்ஸுக்கு போடுவோம்லப்பா அதுதான்ப்பா கேட்குறாரு எடுத்துக்கூட அப்படின்னா. ஆனால் எனக்கு பளிச்சுன்னு மண்டையில் பல்ப் வந்துச்சு. அப்போ தான் நான் ஆனந்த விடலை எழுதிட்டுருக்கேன். நான் உடனே ஒரு கட்டுரை எழுதினேன், இந்த லவ் பேர்ட்ஸ் திணையரிசி சாப்பிட்றதுனால தான் என்னவோ நல்லா லவ் பண்ணுது பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் டன்னா திணை வித்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு பொருளை எப்படி பொசிஷன் பண்ணணும், எப்படி மார்க்கெட் பண்ணணுங்கிறது கூட நம்ம சில நேரங்கள் இப்படி தான் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஆனால் இன்றைக்கு சிறுதானியம் ஒரு போட்டி பொருளாக இன்றைக்கி நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பர்களே, முதல்ல இப்போ எனக்கு முன்னாடி பேசின டேவிட் சார் வந்து ரொம்ப பிரமாதமாக ஒரு சிறு கிடைத்த ஒரு 20 மணி தொழில் நம்மளை எல்லாத்தையும் கடுமையாக உற்சாகப்படுத்திட்டு கிளம்புனாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் மெனக்கெடல், கரிசனம், அக்கறை. கடைசி ஸ்லைடில் அவர் போட்டார் இல்லையா, நம்ம தான் அந்த மெனக்கெடலும் கரிசனமும். நாங்கள் திருநெல்வேலியில் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை வந்து மெனக்கெடணும் அப்படிமா. எல்லாத்துக்கும் ஒரு மெனக்கெடல் அப்படின்னா ஒரு கேர், நம்ம எடுத்துக்கிற செல்ஃப் ஹெல்ப், ஒரு கரிசனம், ஒரு அக்கறை. அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் பல நோய்களை வராமல் தடுக்கவோ இல்லை இருக்கிற நோயை கொஞ்சம் விரைவாக மருத்துவத்தோடு விரைந்து அதை வெளியேற்றுவதற்கோ பயன்படும். அப்படி நம்ம எடுக்க வேண்டிய முதல் மெனக்கெடலும் அக்கறையும் உணவு தான் நண்பர்களே. இந்த உணவில் சிறு அக்கறை நாம் தினம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துட்டோம். ஏன்னா இப்போ வாட்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட், இல்லைன்னா நமக்கு எது சொல்லிக் கொடுக்குறாங்களோ இல்லை எது ஊடகங்கள் நமக்கு வந்து பெருசாக எதுன்னு சொல்கிறாங்களோ அதை நம்ப முடியாத ஒரு சூழலுக்கு நம்ம வந்துட்டோம்.